பிரைஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையில் நம்ம ஒவ்வொரு காரியமும் புரிந்து கொள்ள போகிறோம். பைபிளை படிக்கிற நாம் கவனிச்சிங்களா, பைபிள் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தையில் நிறைய விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாதுன்னு எழுதி வைத்திருக்கிறார். நாம் இவைகளை படித்து விட்டு கூட நம்முடைய காலங்களை வீணெடுத்து கொண்டிருக்கிறோம். காலதாமதம் வேண்டாம். ஒரு காரியங்களை செய்வதற்கு நீ காலதாமதம் கொண்டு வரும்போது அதுக்கப்புறம் திரும்ப அந்த காரியங்களை நீ செய்ய முடியாமல் போய்விடும். பாருங்க, ஒரு இடத்த வாங்கணும்னு நினைக்கிறான், அந்த இடத்த வாங்கக்கூடிய சூழ்நிலை வாங்காமல் போயிடும்போது பின்னொரு நாட்டில் சொல்லுவான், நான் அன்றைக்கி என்ன நீங்கள் தான் வாங்கியிருக்கலாங்க, இன்றைக்கி என்ன வேலை விற்கிதுங்கன்னு. பாருங்க, திருமண நாட்களை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, அப்போவே நல்ல நல்ல மாப்பிள்ளலாம் தேடி வந்து. பாருங்கள் எப்படி சொல்லுவாங்க, அந்தந்த நாளை அவங்க மிஸ் பண்ணும்போது பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பார்கள். நேரங்களை மிஸ் பண்ணாதீங்க. கால தாமதம் பண்ண 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 வாழ்க்கை வேதனைக்குள்ளாக உண்டாகும். இந்த கால தாமதத்தை பண்ணாத. பாருங்க, ஒரு இடத்துக்கு போனோன்னா கொஞ்சம் கால தாமதமாக கிளம்புது இல்லைங்க, கடகட கிளம்புங்க, சீக்கிரமாங்க. இதே போல கர்த்தருடைய வேலைகளை செய்வது கூட காலதாமதமாக பண்ணாத. கர்த்தருடைய வேலையை ஆசீர்வதிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதனை எழுதுக்கு. இந்த சாபத்துக்குள்ளே போவதுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இன்றைக்கி பிரயாசம். ஆனால் தேவனும் உங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நீங்களும் இப்படி சாபத்துக்குள்ளே. இது போல் நல்லா கவனிங்க, கால தாமதத்தினால எதெல்லாம் சேர்ந்தாலும் இன்றைக்கி அதை மாற்றிக்கொண்டு அந்தந்த நாளுக்குரிய வேலைகளை அந்தந்த நாளில் செய்ய பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் ஒரு மனிதனை பார்க்கிறோம், லோத் என்ற ஒரு மனிதனை குறித்து பாருங்க. அந்த மனிதன் பாருங்க கால தாமதம் பண்ணுகிறான். அந்த கால தாமதம் பண்ணும்போது அந்த 19 ஆதியாகமம் 19:16 நீங்க வாசிக்கும்போது பாருங்க, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். நல்ல கவனிங்க, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது பாருங்க, அந்த சொல்றாரு, உனக்கு உண்டானவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வெளியே வந்துருன்றார். நீ வெளியே பண்றாரு. ஆனா அவரோ அந்த இடத்தை விட்டு வருவதற்கு தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த தாமதம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நேரம் பார்த்து அவங்க மனைவி உப்புத்தனாய் மாறுகிறார்கள். அந்த தாமதம் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில எல்லாம் எழுந்து போய் 2 பிள்ளைகளோடு வர. அந்த 2 பிள்ளைகள் பாருங்க, அந்த கால தாமதம் இல்லாம கடகடம் கிளம்பியிருந்தார்னா அந்த பிள்ளைகள் அப்படி தவறான காத்துக்குள்ள போயிருக்க மாட்டாங்க. ஒரு தாமதம் எங்கே கொண்டு போச்சு பாருங்க. அந்த தாமதிக்கிற மனிதன் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற இடத்துக்கு மலைக்கு ஓட முடியாது. தாமதம் என்னால் அது செய்ய முடியாது, நாங்கள் போகிறதுக்குள்ள தீங்க. ஆண்டவர் தான் பார்த்து தானே சொல்றாரு, நீ போயிடு, நான் இங்கேருந்து தப்பு வைத்தேன், நான் அங்கேயும் தப்பு வைப்பேன், தப்பு வைக்க முடியாது. அவர் சொல்றாரு, என்னால் போக முடியாது, தீங்க என்னை பின்தொடரும் என்று சொல்கிறார். அப்போ இந்த கால தாமதம் பண்ணுகிறவர்கள் அடுத்த காரியங்கள் தள்ளி போடுற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறைவுகளை சந்திப்பு. படிக்கக்கூடிய காரியங்களை நாளைக்கு போகலாம், ஸ்கூல்லையே கட்ட வச்சுட்டு உட்காந்துப்பான், படிப்பே இல்லாமல் போயிடும். காரணம் என்னன்னா, அவன் கால தாமதம். இன்னைக்கு இங்கே இதை பண்ணலாம், நாளைக்கு அங்கே போகலாம் இல்லைங்க, அன்னன்னைக்குரிய வேலையை அதை செய்யுங்க. ஜபிக்க வேண்டிய நீ என்ன பண்ணும், ஜெபம் பண்ணிட்டு படு. காலதாமதம் அப்புறமேட்டு பண்ணலாம், அப்புறம் பைபிள் படிக்கலாம். ஒரு நாள் பண்ண நீ அப்படியே கண்டினியூ ஆகி இப்போ நம்ம பைபிளே படிக்கிறதில்ல தெரியுமா, வேதத்தை வாசிக்க தெரியுமா? ஏன்? உன் கால தாமதம் தான், உன் நேரத்தை வீணடிக்கிறது தான். இந்த வேதத்தை வீணடிச்சு காரியங்கள் பாருங்க, மனைவி எழுந்தார், 2 பிள்ளைகளோடு வந்தார் பாருங்க, அந்த பிள்ளைகளும் அவரை வேற வழியாக மாட்டாங்க. முடிஞ்சு போச்சா? சாப்டர் எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? ஒரு மனிதனை கர்த்தர் காப்பாற்றி கூட அவரால் சரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை. இந்த கால தாமதம். இந்த செய்தியை கேட்கிற நீ காலதாமதம் பண்ணாத, அது உனக்கு வேதனை கொடுக்கும், உன் வாழ்க்கையில துன்பத்தை அனுபவிக்கும். ஒரு வியாதி வந்து காலதாமதம், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். காலதாமதம் பண்றியா, அந்த வியாதி பெருசா மாறிடும், என்ன பண்ண போற நீ? அந்த பலவீனம் பெருசா மாறிடும், என்ன பண்ண போற? உடனே போ, தீவிரித்து போ, ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பக்கத்தில் பாரு, இல்லை அதுக்கான மருந்து போடும், அது குணமாக்கப்படும். சின்னதாக இருக்கும்போது சரி பண்ணலாம். ஆனால் நீ காலதாமதம் பண்ணும்போது அது ஒரு நாள் உன் காலையே எடுக்க வச்சிடும். அன்றைக்கு நீ என்ன பண்ணுவ? உன் காலதாமதத்தினால நீ குறைவுள்ள ஒரு மனிதனாய் காணப்படுவாய். ஒரு சில பாருங்க, ஒரு சில பிரச்சனையை பார்த்து அது யாருக்கிட்ட சொல்ல முடியாமல் அப்படியே அமைதியாக இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகிட்டு இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆகிட்டு. இந்த காலதாமதம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. வேதத்தில் பாருங்க, யோனான்ற ஒரு மனுஷன் ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் வைத்து தெரிந்து கொண்டு அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறார். அவரோ காலதாமதம் பண்ணுகிறார். நாங்க போக மாட்டேன், நான் நினைவுக்கு போக மாட்டேன், தர்ஷிச்சுக்கு ஓடிடுவேன். இப்படி ஓடக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல விதமான பிரச்சனையை சந்திக்கிறார். அங்க யோனா புத்தகத்தில் பார்க்கும்போது பாருங்க, 1 அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். அல்லேலூயா. கர்த்தர் இவர் பெரிய திட்டத்துக்காக வைத்திருந்தார். ஆனா இவரோ அதை விட்டு விலகி ஓடுவதற்கு காரணமாய் மாட்டார். காலதாமதம். நான் ஏன் அங்கே போகணும், நான் ஏன் அதை செய்யணும், நான் ஏன் அதை பண்ணணும், நான் ஏன் அந்த காலத்துக்குள்ள ஈடுபாடு வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த காலதாமதமாய் பண்ணுகிறார். இந்த காலதாமதம் பார்த்தீங்கன்னா இவர் சமூகத்தை விட்டு ஓடினாரு, ஆனால் அவர் என்ன பண்ணல, சமூகத்துக்குள்ள கொண்டு வருகிறார். இவரோ அடித்தட்டில் போய் ஒழிகிறார், அவரோ என்ன பண்ணுற சீட்டு போட்டு யாருக்கு இருக்குன்னா இவர் தான் இருக்கார், அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லி. இந்த கடல் கொந்தளிப்பு யாரால, இவங்களுக்கெல்லாம் சேதம் வந்து யாரால, இவங்களுக்கு பிரச்சனை வந்து யார் அப்படின்னு சொல்லும் போது நான் தான் என்னை தூக்கி கடலில் போடு. அப்புறமேட்டு பாருங்க, மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு 3 நாள் இருக்கும்போது தான் அந்த காலதாமதம் உள்ள மனுஷனுடைய வாழ்க்கை கூனி குறுகின ஒரு வாழ்க்கை வரும்போது தான் அங்கேருந்து துதியின் சத்தத்தை பலியிடுகிறார். நானும் எனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் என்று பலியிட்டு மீன் அங்கே வெளியில் வந்து கரையில் கற்கும்படிக்கு. இந்த காலதாமதம் பார்த்தீங்களா, அவருடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான வேதனை கொடுக்கிறது. அவர் எவ்வளோ துன்பப்படுகிற மனிதனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கால தாமதம் ஏதாவது இருக்குமானால், ஒரு காரியத்தை நாளைக்கு செய்யலாம், அடுத்த மாதம் செய்யலாம் அப்படின்னு நினச்சினா முடிஞ்சு போச்சு கதை. ஒரு சில பாருங்க, ஒரு சில பணங்கள் வரும்போது அந்த வாடகை கட்டலைன்னா இல்லை அப்புறம் கட்டலாம் விடு, இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. வாடகை கட்டுற நேரத்தில் காசு இல்லாமல் உட்காந்துப்பாங்க. ஒரு சில கரண்ட் பில்லு அந்த கட்ட வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, கட்டாமல் அதுதான் இருக்குது, இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் இருக்குன்னுவாங்க. கரெக்டாக பாருங்கள், அந்த நேரத்துக்குள்ளே பணம்லாம் காலி பண்ணிட்டு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? இந்த கால தாமதனால தான் நான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே இருக்கிறேன். அன்றைக்கி வந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன்னா இந்த பிரச்சனைக்குள்ளே வந்திருக்க மாட்டேங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோ கடனை கொண்டு வந்துட்டேங்க, இவ்வளோ நான் நஷ்டப்பட்டேங்க. இவ்வளோ நஷ்டப்படுறதுக்கு நான் இப்போ ஒரு காரணமாக மாட்டேன். காரணம் உன் காலத்தாமதம் தான், உன் காலத்தாமதம் தான். அடுத்த நிமிஷம் அப்புறம் செய்யலாம் என்பதை எண்ணாத. அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியங்களை செய்து முடியும். ஒரு மனிதர் பாருங்க, பெட்ரோல் போட்ட வேண்டியதில் பெட்ரோல் போட்டு வேண்டியதுன்னு அதெல்லாம் பார்த்துக்கலாம், பார்த்துட்டு அப்போ வந்து போட்டுக்கோங்க அப்படின்ட்டார். ஒரு குறிப்பிட்ட தொழில் போயிட்டு அங்கே முடிச்சுட்டு பாருங்கள், இரவு நேரங்களில் வர வேண்டிய சூழ்நிலை, நாங்களாம் வந்துட்டோம். ஆனால் அவரோ வர முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டிக்கொண்டார். என்னன்னா, வரும் வழியில் பெட்ரோல் காலி, அங்கே இருக்கிற பெட்ரோல் பங்க்கு இல்லை. பாருங்கள், தள்ளிட்டே வந்திருக்கார் ரொம்ப தடவை. காரணம், ஒரு சின்ன காரியத்தை காலதாமதம் பண்ணுகிறார். அப்படி காலியாக இருக்கும்போது போட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் அவரோ அப்புறம் பண்ணலாம், அதுக்கப்புறம் செய்யலாம், ஒரு வேலையை கூட அப்புறம் பண்ணலாம். செய்ய முடியாதுமா, டைம் இருக்காதுமா, நேரம் கிடைக்காதுமா. துணி துவைக்கிறதுக்கு ஒரு சிலர் பாருங்க, நாளைக்கா பார்த்துக்கலாம்னுவாங்க, நாளைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வராது. ஒரு சிலர் வீட்டிலலாம் நிறைய போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அப்படின்வாங்க, அவள் தான் முடிஞ்சு போச்சு. இந்த கால தாமதத்தினாலே நிறைய காரியங்கள் நம்ம இழக்கிறோம். கால தாமதத்தை கொண்டு வரும்போது ஒரு சில பேருங்க ட்ரெயினையை விட்டு போயிடுவாங்க. ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு, என்னன்னா காலதாமதமாகி போகணும். கவனிங்க, இன்னைக்கு நீங்கள் காலதாமதமாக எந்த காரியங்களை செய்தாலும் அதை இன்னைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் மாற்றிக்கொள்ளும் போது தேவனுக்கும் உங்களுக்கும் உறவு உண்டாகும். இந்த கால தாமதம் எங்கே கொண்டு போகுதுன்னா, தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கிறது. லோத்து தேவ சமூகத்தை விட்டு போய் பிரிஞ்சிட்டார். அவருக்கு என்ன பண்ணல, அவங்க பிள்ளைகள் நிமித்தமா அவர் தேவன் அருவருக்கக்கூடிய சந்ததியாக மாற்றி. இவர் பாருங்க, அந்த காலதாமதம் அங்கெல்லாம் நான் போக மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் அப்படி காலதாமதம் பண்ணும்போது அவர் என்ன ஆறானா, அங்கேருந்து தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து ஓடக்கூடியவராய் மாறுகிறார். இந்த காலதாமதம் தேவன் உன்னை புறக்கணிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும். அப்படிப்பட்ட காலதாமதத்தை என்ன பண்ணக்கூடாது, வைத்து கொள்ளக்கூடாது. மத்தேயு புத்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. எல்லாரும் அங்கே எண்ணெயை கொண்டு போகிறாங்க, 10 பேர் போகிறாங்க, 10 பேரும் ரெடியாக போகிறாங்க. இவங்களும் பார்த்துக்கலாமா, என்ன இது பார்த்துக்கலாமா, அப்புறம் செய்யலாமா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமா, தேவைப்பட்டா. இப்படி பண்ணவே கூடாது. அங்கே என்ன நடக்குமோ தெரியாது, அதுக்கு நம்ம ஆயத்தமாக போயிடணும். போகிற இடத்துல என்ன பண்ணோம், கொஞ்சம் லேட்டாங்கன்னா நமக்கு உடை தேவை, பணம் தேவை, தங்கத்துக்கான காரியங்கள் தேவை, சாப்பாடு தேவை, எல்லாத்தையும் கட்டிடுமா. அப்படி போ, ரெடியாக போ, பார்த்துக்கலாம் விடு. எப்படி பார்த்துக்கோ, நீ போகிற இடத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்து கிடப்ப. காலதாமதம் பண்ணக்கூடாது. நீ ஒவ்வொரு காரியங்களும் அப்படி செஞ்சுக்கலாம் போது உன் வாழ்க்கையில் ஒரு நஷ்டத்தை கண்டிப்பேன். இவங்க பாருங்க, அந்த எண்ணெயை கொண்டு போகாதனால ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார். அந்த பிரச்சனை என்னன்னா, இவங்க போகிற இடத்துல பாருங்க, மணவாளம் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாய் மாறுது.
நீ காலதாமதம் பண்ணும்போது அவர் பாருங்க அந்த நேரம் வரைக்கும் வெளுத்துல எண்ணெய் பாருங்க அணைய ஆரம்பிக்கும் போது நாங்கள் போய் எண்ணெய் கொடுங்க கேட்டால் இல்லைன்றாங்க. இவங்க போயிட்டு வரத்துக்குள்ள கதவு மூடப்பட்டு விட்டது. இவருடைய காலதாமதம் கதவை மூடிவிட்டார். இப்ப கதவை தட்டுறாங்க திறக்கலையே. அவரை பார்த்து மணவாளனை பார்த்து அழைக்கும் போது இந்த மணவாட்டிகளை அவர் அறியவில்லை என்று சொல்லுகிறார். உன் காலதாமதம் தேவனுடைய பார்வையிலிருந்து நீ புறக்கணிக்கப்பட்டவனாய் மாறிடுவாய். நான் அதனால தான் நிறைய டைம்ல சர்ச்சில் சொல்லும் போது தான் சொல்றேன், கர்த்தருக்குரிய வேலைகளை அசதியா செய்யவே கூடாது. செய்தால் அது சாபத்தை கொண்டு வந்துவிடும். அப்புறம் செய்யலாம், பொறுமையா செய்யலாம், செய்யாத மாத்திக்க. கர்த்தருடைய வேலைகளை துரிதமாய் செய், கர்த்தருடைய காரியங்களை துரிதமாய் செய். கந்தாகிய மந்திரின்னு ஒருத்தர் இருக்கார். அவரை பாருங்க, கால தாமதமே கிடையாது. பைபிள் படிச்சுன்னு பண்ணாரு, பிலிப்பு வந்தார், ஏறினார். அவர் சொல்லிட்டு இந்த வாக்கி செய்கிற வசனம் என்ன சொல்றதுன்னா, சொன்ன உடனே ஒன்றும் பண்ணாரு, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார். ஞானஸ்தானம் எங்கே எடுக்கிறது? தண்ணி இருக்குது. அப்படியே உடனே ஞானஸ்தானத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் அப்படி மாற்றி கொண்டார்கள். கால தாமதமே கிடையாது, உடனே வேலையை பார்க்கிறார்கள். இன்றைக்கு நாம் அப்படி வேலையை பார்க்கிறோமா? இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம், அகிரிப்பா ராஜா என்று ஒரு மனிதனை. இந்த மனிதனை குறித்து வேதம் அழகாய் சொல்லுது. இவர் பாருங்க சத்தியத்தை அறிந்த ஒரு மனிதனை மாறுகிறார். அப்போஸ்தலர் 26:28 அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். கவனிங்க, கிறிஸ்தவனாய் மாறுவதற்கு கொஞ்சம் குறைய என்ன சம்மதம் படுத்திட்ட. நான் அந்த அளவுக்கு என்ன பண்றது, தன்னை தயார்படுத்தினார். ஆனா கிறிஸ்தவனாய் மாற அவர் காலதாமதம் பண்ணுகிறார். கிறிஸ்தவனாய் மாறுவதற்கு அந்த காரியங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு மனிதனாய் மாறுகிறார். இல்லைன்னா அந்த சத்தியம் கொஞ்ச நேரம் கேட்டுருந்தார்னா, நான் இப்போ கேட்கல அப்புறம் கேட்குறேன், நான் இப்போ கேட்க வரல, நான் இன்னும் கொஞ்சம் கேட்டேன்னா நான் கிறிஸ்தவனாக மாறுவேன்னு சொல்லிட்டு அந்த கொஞ்ச நேரத்தை தள்ளி போட்டதுனால அவர் கிறிஸ்தவனாய் மாற முடியவில்லை. இந்த செய்தியை கேட்கிற ஜனமே, நான் கூட சத்தியத்தை கேட்கறது அந்த கொஞ்ச நேரம் நின்று கேட்டிருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் பெரிய ரட்சிப்பு வந்திருக்கும். இது முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுன்ட்டு நீ கடந்து போனதுனால இந்த ரட்சிப்பை இழந்து போய் நிற்கிறாய். ஆலயத்துக்கு வருகிற ஜனங்கள் கூட பாருங்க, வேலைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல சத்தியம் உன்னை தேற்றி வந்து, அந்த சத்தியம் உன் வாழ்க்கையில் உன்னை ஆசுவதிக்க வந்திருக்கும். அந்த சத்தியம் உனக்கு ஒரு வரத்தை கொடுக்க வந்திருக்கும். அந்த சத்தியம் உன்னை வல்லமுள்ளவனா மாற்ற வந்திருக்கும். உன் கால தாமதம் வல்லமை இல்லாதவனாய் மாறிவிட்டாய். உன் கால தாமதம் பாருங்க வரங்கள் கிரியை செய்வதா மாறிவிட்டாய். காரணம் உன் கால தாமதம் தாங்க. வேறொன்றுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கும் போது வேறு காத்துக்கு இந்த தேவன் உன் கூட இருக்க மாட்டான். கொஞ்சம் குறிய என்னென்ன பண்ண கிறிஸ்தவனாய் மாற சம்மதிக்க பண்ணிட்டாய் என்று சொன்னான். கவனிங்க, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் கூட கால தாமதங்களை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிந்து போகிற கூட்டமாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவோடு உறவிலே நிற்கக்கூடிய கூட்டமாக, கிறிஸ்துவோடு கூட வாழக்கூடிய கூட்டமாக நீங்கள் மாற வேண்டும். அப்போ சில ஒரு வசனத்துக்கு பாருங்க, 24 25 பாருங்க, பேலிக்ஸ் என்ற ஒரு மனிதன் இருக்கா, அவன் படத்தளர்ந்தியாக காணப்படுவான். இந்த மனிதனை குறித்து கூட பாருங்க அழகாக சத்தியத்தை கேட்கக்கூடிய மனிதனாக இருக்கான். இந்த சத்தியத்தை கேட்கும் போது இவன் கூட மாறக்கூடியவனாய் மாறினான். இந்த சத்தியம் மாற்றக்கூடியதாக இருந்தது. ஆனால் இவனும் கால தாமதம் பண்ணுகிறான். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஏன் இந்த சத்தியத்தை சொல்லணுமா, உன் வாழ்க்கையில் கால தாமதத்தை கொண்டு வரார். காலையில் சீக்கிரமாக போகணும்னு சொன்னால் கொஞ்ச நேரம் படுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நீ படுப்பேன்னு சொன்னால் திரும்ப எழுந்துக்கும் போது எரிச்சலுள்ள ஆவிகள் உன்னை ஆட்கொள்ளும். ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது நீ எரிச்சல் உள்ளனாய் மாறுவாய். கோபம் உன்னை ஆண்டு கொள்ளும். நீ எல்லாருமே கோவப்படுவேன், டைம் ஆகி போச்சு, அதை பண்ணும் இதை பண்ணும் கத்தி நிற்பேன். ஏன் தெரியுமா, உன் காலத்தாமதம் உன்னை என்ன பண்ண கோபம் இல்லாம மாற்றிடுவேன். உன் காலத்தாமதம் உன்னை எரிச்சல் உன்னை மாற்றும். போகிற வழியெல்லாம் திட்டி கொண்டு போவேன் மற்றவங்களை. காலதாமதம் பண்ணாத. இன்றைக்கு தேவனோடு கூட உறவில் வா. கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் நம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே காலதாமதம் எதிலெல்லாம் பண்ணியிருந்தாலும் ஒரு விஷயாய் மாற்றிக்கொண்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லுங்க. அன்னைக்கு காலதாமதம் பண்ணாமல் வேகமாய் வந்ததுனால ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினார்களப்பா.
கால தாமதம் பண்ணாம யார் வருகிறார் என்று, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ஏறி ஆண்டவர் அந்த மரத்து மேல இருந்து நான் சகைவு வீட்டுக்கு தேவன் போனார் என்று. இன்றைக்கு ஆண்டவரே அப்படியா எங்கள் வீட்டுக்கு இயேசு வரும்படிக்கு கால தாமதம் இல்லாமல் தேவனை சந்திக்க அதிகாலை எழுந்து தேடக்கூடிய ஜனங்களை மாற்றும். நம்முடைய சமூகத்தை காத்து நன்மை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருக்கும் கிருபை தான் வாழ்த்தும் பெரிய காட்சி. இயேசு கிறிஸ்துவனுமாய் ஜெபங்களை இருக்க நல்ல பிதாவே, ஆமென்.